ஹாசினி என்ன பண்றா? அவளுக்கு ஏதாவது வேணுமா? போய் விசாரிச்சிங்களா? இன்னும் நான் கேட்டுட்டே இருக்கேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஹாசினிய போய் பாத்தீங்களா? அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சா? அவளுக்கு ஒரு ஹெல்ப்பும் தேவையில்லை. அவளுக்கு எல்லாம் தெரியும். அவளே எல்லாத்தையும் செஞ்சுக்குவா. என்ன சொல்றீங்க? அவளால எல்லாமே எப்படி செய்ய முடியும்? அவளால நடக்க கூட முடியாது. நடக்கணும்னா ஆள் துணை இல்லாம ஒரு அடி கூட வைக்க முடியல அவளால. அவளா நடக்க மாட்டா, விட்டு பாருங்க. ஓடி போய் ஒலிம்பிக்ல மெடலே வாங்கிட்டு வருவா. நீங்க இல்லாத சமயத்துல இங்க என்னென்னமோ நடக்குது. என்ன காமெடி பண்றீங்களா? நாங்க காமெடி பண்ணல. அவதான் டிவியில வடிவேல் காமெடிய பாத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு நல்லாவே கண்ணு தெரியுது. இப்பதான் உங்க ரூம்ல போய் அவளை பாத்துட்டு வரோம். அவளே டிவி ஆன் பண்ணி காமெடிய சந்தோஷமா ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. ஆமா, ஹாசினிக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைச்சு நம்ம எல்லாரும் ஏமாந்துட்டோம். அவ நல்ல நம்மள ஏமாத்திட்டா. ஐயோ, என்ன உளறீங்க? அவளுக்கு எப்படி கண் தெரியும்? கண்ணுல என்ன பட்டு அவளோட கண் பார்வை போயிடுச்சு, அது எல்லாருக்கும் தெரியும்ல. அது எல்லாமே நடிப்பு. இப்போ என்ன புதுசாவா நடிக்கிறா அவ? உங்களை அவ எத்தனை தடவை ஏமாத்திருக்கா? இப்ப மட்டும் எப்படி ஏஜி அவளை நம்புறீங்க? சரி, நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா யாராவது கண் விஷயத்துல அப்படி பொய் சொல்லுவாங்களா? அவ வலியில துடிச்சது எல்லாரும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அவ கண் பார்வை போயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணி பேசினது நான் கேட்டேனே. அவ பேச்செல்லாம் கேட்காதீங்க, பொய் சொல்றா. சரி, அவ பொய் சொன்னதாவே இருக்கட்டும். ஆனா டாக்டர் எதுக்கு பொய் சொல்லணும்? அவளுக்கு கண் பார்வை போயிடுச்சுன்னு டாக்டர் தான் என்கிட்ட சொன்னாரு. ஒரு மாசம் கழிச்சு வாங்க, ஒரு ஆபரேஷன் பண்ணி பார்க்கலாம்னு கூட சொன்னாரு. இதெல்லாம் எப்படி பொய் ஆக முடியும்? ஹாசினி எதுக்கு போய் சொல்லணும்? அதனால அவ என்ன சாதிக்க போறான்? எல்லா இடத்துக்கும் ஜாலியா சுத்திட்டு திரிஞ்சிட்டு இருந்தவ திடீர்னு ஒரே ரூம்ல அடைஞ்சு கிடந்தா அவ சந்தோஷப்படுவாளா? இல்ல, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஏஜி, நான் அடிச்சு சொல்றேன், ஹாசினி பொய் சொல்றா. நேத்து நைட்டு கூட உங்க ரூமுக்கு வெளியில வந்து அவ போன்ல பேசிட்டு இருந்தத நான் பார்த்தேன். நான் பார்த்து கேட்டப்போ எதையோ சொல்லி மழுப்பி ரூம்குள்ள ஓடி போயிட்டா. ஹாசினி எதுக்காக பொய் சொல்றா, எதுக்காக நடிக்கிறான்னு எனக்கு தெரியல. ஆனா கன்ஃபார்மா சொல்றேன், அவளுக்கு நல்ல கண்ணு தெரியும். இவளுங்க ரெண்டு பேரும் விட மாட்டாளுங்களே. ஹிட்லரை நம்ப வச்சிருவாளுங்களோ? அப்படி நடந்துட்டா எனக்கு பூரண மரியாதையோட கும்பாபிஷேகம் தான். இல்ல, ஹாசினி பொய் சொல்லல. அவ என்ன ஏமாத்தல. அவ கண் பார்வை இல்லைன்னு துடிச்சது நான் பார்த்தேன். அவன் மேல என்ன பட்டப்போ அவ எவ்வளவு துடிச்சா, அது இன்னும் என் கண் முன்னாடியே இருக்கு. இல்ல, டாக்டர் சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ என்ன ஏமாத்தல. நீங்க தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இல்ல ஏஜி, நான் என்ன சொல்ல வரேனா? இல்ல இல்ல, இந்த விஷயத்துல அவ பொய் சொல்லல. நான் அவளை நம்புறேன். ஒருவேளை அவ பொய் சொல்லிருந்தா? அவளுக்கு கண்ணு தெரியுங்கிறது உண்மையா இருந்தா, அவ உங்களை ஏமாத்தி இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை அவ பொய் சொல்லிருந்தா அவ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாது. அவளுக்கு கண் பார்வை போயிடுச்சேன்னு நானே அவ்வளவு கவலையோட இருக்கேன். அது எல்லாமே போய் துரோகம்னு எனக்கு தெரிஞ்சா மொத்தமா அவளை கை கழுவிட்டு அவ கழுத்து பிடிச்சி கேட்டுக்கு வெளியே தள்ளிட்டு வந்துடுறேன். ஐயோ, விளையாட்டா பண்ண போய் பெனையாகி போச்சே. கேர்லெஸ்ஸா டிவி பார்த்து வசமா சிக்கிட்டேன். ஒருவேளை உண்மை தெரிஞ்சு ஹிட்லர் என்ன வீட்டு விட்டு துரத்திட்டாருன்னா அந்த சிபிஐ ஆபீசருக்கு என்ன பதில் சொல்றது? அவர்கிட்ட இருந்து எப்ப உசுரை எப்படி காப்பாத்துறது? அந்த லாக்கர்ல இருக்கிற ஆதாரத்தை எடுக்கிற வரைக்கும் எப்படியாவது இந்த வீட்டுல இருந்துடணுமே. லூசி, ஹாசினி,
எப்படியும் ஏஜி அவளை அடிச்சு துரத்திடுவாரு. எஸ் ஐடியா. நல்லா செட்டில் ஆயிடுவோம். ஆரம்பி ஹாசினி, ஆரம்பி. ஐயோ ஐயோ ஜியோ ஹாசினி என்னாச்சு? ஜியோ ஏந்திரி ஏந்திரி. ஏந்திரி. ஏன் கீழே வந்த? உனக்கு உதவி தேவைன்னா யாரையாவது கூப்பிட்டு இருக்கலாம்ல. தாகமா இருந்துச்சு, அதான் தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தேன். இத பாரு, உனக்கு தாகம் எடுத்துச்சுன்னா மாய்க்கோ சித்ராக்கோ சொல்லிருக்கலாம்ல, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்களே. அதை விட்டுட்டு நானே வரேன்னு சொல்லி இப்படி எல்லாம் கீழே விழுந்து. இது பாரு, உன் ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், உன் கண் பார்வை திரும்ப வந்துருந்தா நான் எவ்வளவு போராடிட்டு இருக்கேன் தெரியுமா? இந்த நேரத்துல இப்படி எல்லாம் பண்ண நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் சேஃபா இருக்கணும்ல. சரி சரி வா வா. என்னாச்சு? கால் வலிக்குது. சரி நானே உன்னை தூக்கிட்டு போறேன். ஓகேவா? இந்தா தண்ணி பாட்டில் உன்கிட்டயே வச்சுக்கோ. இது ஓபன் பண்றேன். உன் பக்கத்திலே வைக்கிறேன், எப்போ வேணா குடி. நேத்துல இருந்து கண்ணு போச்சேன்னு கவலையில இருந்தேனா, அதான் கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலான்னு நானே கஷ்டப்பட்டு டிவி சுவிட்ச தேடி கண்டுபிடிச்சு போட்டேனா, காமெடிய காதுல கேட்டு சிரிச்சதுனால தொண்டை வறண்டு போச்சு. தண்ணி வேணும்னு மாயா சித்ராவை கூப்பிட்டு பார்த்தேன், யாருக்கும் பாவம் காது கேட்கல. அதான் நானே தண்ணிய தேடி வந்தேன். சரி, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. உனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுமா? இல்ல போதும். டிவி போடட்டுமா? வேணாம் வேணாம். சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, படு. ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, படு. என்ன பெத்த இறைவனே, நல்ல வேளை ஹிட்லர் சந்தேகப்படல. ஆனாலும் இந்த ரெண்டு சூனியக்காரிகளும் அடங்க மாட்டாளுங்களே. எப்படியாவது ஹிட்லர் கிட்ட மாட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணுவாளுங்க. பாத்தீங்களா என்னாச்சுன்னு? ஜஸ்ட் மிஸ். கொஞ்சம் மிஸ் இருந்தா அவ கீழே விழுந்திருப்பா, மண்டை உடைஞ்சிருக்கும். இவளையா கண் தெரியாத மாதிரி ஏமாத்துறன்னு சொல்றீங்க? இல்லையே ஜே, நாங்க பார்த்தோம். அவ டிவி பார்த்துட்டு இருந்தா. ஆமா, டிவிய பார்த்தா. அது என்கிட்டயும் சொல்லிட்டான். மனவேதனையை மறக்கிறதுக்காக டிவில ஏதோ காமெடி சீன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்திருக்கா. தாகமா இருக்குன்னு சொல்லி அவ உங்களை கூப்பிட்டுருக்கா. ஆனா நீங்க வராதது பார்த்து அவளே வந்து தண்ணி எடுக்க வந்திருக்கா. எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஏஜி, நாங்க எதுக்கு போய் சொல்ல போறோம்? உங்களை அவ ஏமாத்துறான்னு நாங்க கவலை தான் படுறோம். ப்ளீஸ் விடுங்க, இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. அப்பப்போ அவ ரூமுக்கு போய் அவளுக்கு ஏதாவது வேணுமான்னு கேளுங்க, தேவைப்பட்டா செஞ்சு கொடுங்க, அவ்வளவுதான். இந்த கேக்கு காரியை எப்படியாவது மாட்டி விடலான்னு பார்த்தா அவ இவரை விட்டு நமக்கு புத்தி சொல்ல வைக்கிறா. அவ சொல்றான்னு இந்த ஏஜியும் நம்பிக்கிட்டு இருக்காரு. டிவி பார்த்ததை வச்சு அவளை காலி பண்ணலான்னு பார்த்தா அவ சேம் சைடு கோல் போட்டா. இனிமே அவளோட பித்தலாட்டத்தை ஏஜே கிட்ட சொல்றதுல எந்த யூஸுமே இல்ல. ஹாசினிக்கு கண்ணு தெரியுங்கிறத ஏஜேக்கு முன்னாடியே நிரூபிக்கணும். அவ நடிக்கிறாங்கிறத கண்ணு எதிரில நாம கன்ஃபார்ம் பண்ணணும்.
ஒரு கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டேன். அச்சச்ச, தப்பிக்கல, ஹிட்லர் காப்பாத்திட்டாரு. என் மேல அவருக்கு என்ன அவ்வளோ நம்பிக்கையா? இல்ல இல்ல, நான் நடிச்ச நடிப்பு அப்படி. ஆனாலும் கண்ணு தெரியலன்னு வேஷம் போட்டு 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள இத்தனை பிரச்சனைகளா? அந்த 2 சூனியக்காரிகளும் என்ன கொடைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இத ரொம்ப நாளைக்கு மெயின்டைன் பண்ண முடியாது. சீக்கிரமே எவிடன்ஸ் எடுத்து கொடுத்து ஹிட்லரை ஜெயிலுக்கு அனுப்பணும். அப்புறம் என் வீட்டுக்கு போய் கேக்கு கம்பெனியை டெவலப் பண்ணணும். சினிமா நடிகை ஆகணும். சோஷியல் சர்வீஸ் செய்யணும். அப்பப்பா, எத்தனை வேலை கிடக்கு. சரி, ஓகே, இன்னைக்கு பிரச்சனையை சமாளிச்சாச்சு. குட் நைட் ஹிட்லர். குட் நைட். இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் கால் இருக்கு. நீ சத்தம் போடக்கூடாது, அமைதியா இருக்கணும். Yeah, hi. Is everyone here? இங்கிலீஷ் வேற. உனக்கு இன்னைக்கு பேட் நைட் தான் ஹாசினி. பிரச்சனையெல்லாம் தீந்து போச்சுன்னு சந்தோஷமா இருக்கியா? உனக்கு இனிமேதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது. கண்ணு தெரியலன்னு நாடகம் போடுறியா? உன் வேஷம்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல கலைய போகுது. நீ ஒரு ஏமாத்துக்காரின்னு ஏஜேக்கு தெரிய போகுது. என்னக்கா இது? இங்க நின்னுக்கிட்டு குடுகுடுப்புக்கார மாதிரி பேசிட்டு இருக்க. அதான் ஏஜேவே அவளை நல்லவன் சர்டிபிகேட் கொடுத்துட்டாரே, நீங்க ஏன் புலம்பிட்டு இருக்கீங்க? வாங்க போய் படுக்கலாம். அவளே நிம்மதியா தூங்க போயிட்டா. அவ இன்னைக்கு தூங்கவும் முடியாது, நிம்மதியா இருக்கவும் முடியாது. என்னக்கா சொல்ற? நம்ம தூக்கத்தை கெடுத்துட்டு அவ ஆட்டம் போடுவாளா? கண் பார்வை இல்லைன்னு அவ ஏஜேவை நம்ப வச்சா நான் விட்டுருவேனா? இன்னைக்கு எல்லாம் அம்பலமாக போகுது. எப்படிக்கா? ஏதாவது கேமரா செட் பண்ணி அவ பண்றத படமா எடுத்து ஏஜிக்கு காட்ட போறீங்களா? நீ சொல்றதும் பாதி சரிதான். ஆனா நான் படம் எடுக்க போறது இல்ல. அப்புறம் வேற யாரு? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். அப்புறம் உனக்கே தெரியும். அம்மா, கன் டைம்ல வந்துட்டான் பாரு. கம் இன். வணக்கம்மா. இவர் யாரு? இவர்தான் அதை செய்ய போறாரா? ஆமா. நீங்க சரியா செஞ்சிருவீங்களா? நான் செய்ய மாட்டேன், என் பையன் தான் செய்வான். உங்க பையனா? அவனை எங்க காணோம்? அங்க எங்க பாக்குறீங்க? என் பையன் என் பைக்குள்ள இருக்கான். ஐயோ, பைக்குள்ளையா? அம்மாமா, பயப்படாதீங்க. இவன் நம்ம பையன், ஒன்னும் பண்ண மாட்டான். படம் எடுக்க போறவர்னு நான் சொன்னல, அது இவர்தான். நீ என்னப்பா கோவில்ல ஆராதனை கட்டுற மாதிரி இப்படி நீட்டிட்டு இருக்க? கடிச்சு போது கொஞ்சம் தள்ளி போடி. ஏம்மா பயப்படுறீங்க? இவன் பல்லு புடுங்கினவன் தான், பயப்படாதீங்க. சரிக்கா, இந்த பாம்பை வச்சு என்ன பண்ண போறீங்க? இந்த பாம்பை தூக்கி ஹாசினி கிட்ட போட்டா அத பார்த்து பயந்து நடுங்கி அவ அப்படியே சத்தம் போடுவா. பாம்பு பாம்புன்னு கதறுவா. அப்பா அவளுக்கு கண்ணு தெரியுங்கிற விஷயம் ஏஜேக்கு தெரிய வரும். தன்னை ஏமாத்திட்டானே ஏஜே டென்ஷன் ஆகி அவளை அடிச்சு வீட்டை விட்டு துரத்திடுவாரு. எப்படி நம்ம ஐடியா? ஐடியாலாம் சூப்பர்க்கா. ஆனா பாம்பை விடுறது ரொம்ப பழைய டெக்னிக்கா இல்ல? ஐடியா பழசுதான். பாம்பை கண்டா எல்லாரும் பயந்து தானே ஆகணும். பயம் என்னைக்குமே புதுசுதான். ஹாசினி இன்னைக்கு கண்டமாக போறா. பாம்பை வச்சே பாம்பை அடிக்கிறோம். எப்படிப்பா உன் பாம்பு கரெக்டா சொன்ன வேலையை செஞ்சிருமா? என்ன மேடம் எப்படி சொல்லிட்டீங்க? சொல்றத செஞ்சு முடிக்கிற கில்லி மாதிரி பழக்கி வச்சிருக்கேன். என்னோட பாம்புக்கு எப்பவுமே டிமாண்ட் அதிகம். பாருங்க, இந்த கால் ஷீட் முடிஞ்ச உடனே பக்கத்து தெருவுல மருமக மாமியார் மேல பாம்பு விடுறதுக்கு புக் பண்ணிருக்கா. அது முடிச்சதும் ஒரு படத்துல வர நடிக்க போனோம். இந்த பாம்பு சாதாரண பாம்பு இல்ல, அண்ணாமலை படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நடிச்ச பாம்பு மேடம். ஏன்பா அதுல நடிச்ச ரஜினிக்கும் குஷ்புக்குமே வயசாய் போச்சு, உன் பாம்பு மட்டும் ரிட்டையர் ஆகாதா? நம்ம ஹைஃபை ஃபேமிலி இப்படி லோக்கலா எப்படி திங்க் பண்ற?
லோக்கலான அந்த ஹாசினிய லோக்கலா இறங்கி அடிச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும். மேடம் எனக்கு டைம் ஆயிடுச்சு. நம்ம டார்கெட் பாயிண்ட்டுங்க, வாங்க போவோம். கம் ஆன், லெட்ஸ் ஸ்டார்ட் தி மிஷன். So how do we deal with that? மேடம் என் புள்ள யார பொண்ணோ அங்க ஹீரோ மாதிரி இருக்காரு, அவரா? கையிடா. ஆள பாரு. சாரி மேடம். அதோ அங்க வில்லி மாதிரி ஒருத்தி படுத்துக்க பாத்தியா, அவன் மேல போடு. பார்த்தா வில்லி மாதிரியே தெரியலையே. அப்போ எங்களை பார்த்தா வில்லி மாதிரி தெரியுதா? சாரி மேடம். புள்ள கரெக்டா பேசினதெல்லாம் கேட்டால, போற வேலையை சாலிடா முடிச்சுட்டு பக்காவா வந்து, ஓகே? வரேன் மேடம். பாம்பை எடுத்துட்டு போயா? அவன் கூகுள் மேப் இல்லாதையே பக்காவா வந்துருவான் மேடம். வரேன், பாய். Okay. No, logistically, I don't know how well that will work. ஐயோ, ஏஜிக்கிட்ட. That's not an issue. All right. I can understand that. Okay.